ஹாய் குட்டீஸ், கதைக்கு போகலாமா? அருணுங்கிற ஒரு சிறுவன் ஸ்கூலில் எக்ஸாம் ஹாலிடேஸ் லீவ் விட்டதுனால கிராமத்தில் இருக்கிற அவங்க தாத்தா ஊருக்கு வந்தான். அவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன், சுட்டியாக இருப்பான். ஆனால் அவன் செய்கிற ஒரு விஷயம் அடுத்தவங்களை இப்படி காயப்படுத்துன்னு அவன் யோசிக்க மாட்டான். ஒரு நாள் அருண் தாத்தா வீட்டில் பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிட்டு இருந்தான். அப்படி விளையாடும்போது மண்ணை காலால் அடித்து தூசி பறக்க பண்ணிட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்கும் அது பிடிக்கல. ரொம்ப பலமாக பண்ணிட்டு இருந்தான். தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்ததுனால வேண்டாம், இவன் கூட இனி விளையாடவே கூடாதுன்னு பயந்தாங்க. அதை கூட அவன் பெருசாக எடுத்துக்கல. கொஞ்ச நேரத்தில் அருணோட தாத்தா அருண்கிட்ட, நீ பண்ணுறது தப்பு, உன்னோட சக்தி வலிமை எல்லாம் சரியான விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும், தவறான விஷயத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணார். தாத்தா சொல்கிற அட்வைஸை கேட்டு அருண் தன்னை மாற்றிக்கிட்டான். இனிமேல் நல்ல விஷயங்களை தான் செய்யணும், அது மற்றவங்களுக்கு பயன்படணும்னு நினச்சான். பூங்கா பக்கத்தில் ஒரு தோட்டம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது அவன் நினைவுக்கு வந்துச்சு. அங்கே போய் மண்ணை தோண்டி மரம் நடணும்னு நினச்சான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட்டிகிட்டு போனான். அவங்களும் சந்தோஷமாக வந்தாங்க. அருண் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து காஞ்ச இலைகளை க்ளீன் பண்ணுறது, தண்ணீர் ஊற்றுறதுன்னு ரொம்ப ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தான். மக்கும் குப்பைகளை காய்ந்த இலைகளை சேகரித்து உரமாக மாற்ற முயற்சி பண்ணான். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணதுனால அந்த தோட்டம் ரொம்ப அழகாக மாறிடுச்சு. அருண் மட்டுமல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் விளையாடுறதுக்கு ஒரு சிறந்த தோட்டமாக அது மாறிடுச்சு. தாத்தாவோட சேர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அருணை பாராட்டினாங்க. அவனோட ஹாலிடேஸ் ரொம்ப அர்த்தமுள்ளதாக மாறிடுச்சு. புரியுதா குட்டீஸ்? உங்கள் டேலண்ட்டை நல்ல விதமாக பயன்படுத்தணுமே தவிர தீய வழியில் பயன்படுத்தக்கூடாது. நீங்களும் உங்கள் டேலண்ட்டை ரொம்ப நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை குட்டீஸ்.